Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு போர்ஷன் பார்த்திங்கன்னா 4 யூனிட்ஸ் வரும். அதாவது ப்ரோஸ் 1, 2, 3, 4 அண்ட் தென் போம் சப்ளிமெண்ட்ரி. இதில் மெமரி போம் பார்த்திங்கன்னா 2 போம் நமக்கு வருது, லைஃப் அண்ட் தென் ஐ எம் எவ்ரி உமன். ஸோ இந்த மெமரி போமை நல்லா தரோவாக படிச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பார்ட்டுன்றது மெமரி போம். மேலே ஹெட்டிங் கொடுக்கணும், அந்த போம் நேமு, அதுக்கடுத்து எத்தனை ஸ்டான்ஸாஸ் கேட்குறாங்களோ அதை எழுதிட்டு நீங்கள் வித் பங்க்சுவேஷன், கரெக்ட் பங்க்சுவேஷன் மார்க்ஸ் அண்ட் தென் வித் ஆத்தர் இது நீங்கள் எழுதுனீங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கணும். கண்டிப்பாக போமில் நமக்கு மார்க் மிஸ் ஆகக்கூடாது மெமரி போம் பொறுத்த வரைக்கும். யூனிட் 1 ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டில் இதில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 2ல் why did the seagull fail to fly இருக்கு இல்லையா, அது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், 6 டைம்ஸ் கேட்டுட்டாங்க. அடுத்து நம்பர் 3 பேஜில் பார்த்தீங்கன்னா சி வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் கேட்ச் ஆஃப் த யங் சீகல்ஸ் எல்டர் பிரதர் இருக்கு இல்லையா, ஓல்டர் பிரதர், அது 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் டி ஆல்சோ த சேம் திங் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 4ல் பார்த்தீங்கன்னா இஎஃப், இது 2 கொஷினுமே இம்பார்ட்டன்ட் கொஷின். தென் ஹெச், டிட் த மதர் பேர்ட் ஆஃபர் எனி ஃபுட் டு தி யங் பேர்ட் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து ஐ, ஹவு டிட் த பேர்ட் ஃபீல் வென் இட் ஸ்டார்டட் ஃப்ளையிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், அதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின். தென் பேஜ் நம்பர் 5ல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் இன் சென்டென்ஸ் ஆர் 2 இருக்கு இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் ஹவு வாஸ் த யங் சீகல்ஸ் ஃபர்ஸ்ட் attempt to fly இருக்கு இல்லையா, 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் ஹவு டிட் த பேரண்ட்ஸ் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ் த யங் சீகல்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், அதுவும் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். தென் 6th ஒன், வாட் ப்ராம்ப்டட் த யங் சீகல் டு ஃப்ளை ஃபைனலி இருக்கு இல்லையா, வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின், குவார்ட்டர்லியில் கண்டிப்பாக கேட்பாங்க. அண்ட் தென் 7th கொஷின், வாட் ஹேப்பன் டு த யங் சீகல் வென் இட் லேண்டட் ஆன் த கிரீன் சீ இருக்கு இல்லையா, இதுவும் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 6ல் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் கொஷனில் ஃபர்ஸ்ட் கொஷின் வெரி 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 இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் கொஷின், டிஸ்கிரைப் த ஸ்ட்ரகிள்ஸ் அண்டர்வென்ட் பை த யங் சீகல் டு ஓவர் கம் இட்ஸ் ஃபியர் ஆஃப் ஃப்ளையிங், இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்துக்கோங்க. இந்த புக் பேக் எக்ஸசைஸில் நமக்கு த நவுன், வேர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ எக்ஸாஷன் அது வேர்ப் எப்படி, ஸோ இந்த மாதிரியானதுலாம் ஜென்ரல் பார்ட்டில் வந்துடும். ரோம நம்பர் 1ல் வரக்கூடிய பார்ட்டில் இந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க. பேஜ் நம்பர் 7ல் பார்த்தீங்கன்னா இந்த ரீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் ஆன் யோர் ஓன், இது 1 மார்க்கில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் தென் த சூட்டபிள் வேர்ட் இருக்கு இல்லையா, லிஸ்னிங், அது பேராகிராஃப் கொடுப்பாங்க. பேஜ் நம்பர் 9ல் இந்த பேராகிராஃப் கொடுத்துட்டு எழுதுறதும் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட், இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அட்வர்டைஸ்மெண்ட்டில் நமக்கு மார்க் மிஸ் ஆகக்கூடாது. ஏன்னா இது உங்களோட க்ரியேட்டிவிட்டி, இன்னோவேட்டிவ் இது எல்லாமே காமிக்கிறதான். ஸோ நீங்கள் எப்படியெல்லாம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட், நீங்கள் பிக்சர்ஸ் கொடுக்கறது, அப்புறம் கேட்சி நேம்ஸ் கொடுக்கறது, அந்த மாதிரியானது பாருங்கள். கேட்சி ஃப்ரேசஸ், நேமு, ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுறது, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் அழகாக அதை பார்த்த உடனே அந்த விஷுவல்ஸ் எல்லாம் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக யோசித்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து இதில் 2 ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தென் ரிப்போர்ட் ரைட்டிங்கில் இங்கே ஆல்ரெடி ஒரு சாம்பிள் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு 3 கொடுத்துருக்காங்க. இதில் ரிப்பீட்டடாக இந்த ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. செகண்ட், யூ ஆர் த ஸ்கூல் பியூப்பிள் லீடர் இருக்கு இல்லையா, அது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இது ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இதையும் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, நேஷ்னல் சயின்ஸ் டே. ஸோ நம்ம மாடல் கொஷின் பேப்பர் டிஸ்கஷனில் வரும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ எந்தெந்த மாதிரி கேட்டிருக்காங்க, எது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்கன்றதை நீங்கள் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 12ல் கிராமர் பார்ட்டில் நமக்கு அப்ராப்ரியேட் மாடல்ஸ் இருக்கு இல்லையா, ஏ, பி, சி, இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா புக் பேக் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய கிராமர் பார்ட் தான் நமக்கு கேட்குறாங்க, அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஆக்டிவ் அண்ட் பாசிவ் பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக நமக்கு தனியாகவே கேட்குறாங்க, சேஞ்ச் இன்டு வாய்ஸ்ன்ற மாதிரி. இதனால் அது 10 கொஷின்ஸ் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதே ஆக்டிவ் அண்ட் பாசிவ் இன்ட்ராகேட்டிவில் எப்படி, அதுக்கு அடுத்தது ரெக்வஸ்ட் இதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இதோட புக் பேக் எக்ஸசைஸில் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 16ல் இருக்குது, இதையும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு இந்த புக் பேக்லேருந்து கேட்குறதுனால வெரி 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 இம்பார்ட்டன்ட் பார்ட் லைஃப் போம். இதை மெமரி போமை கம்பல்சரி நல்லா தரோவாக படிச்சுக்கோங்க. அடுத்து பேஜ் நம்பர் 18ல் ஃபர்ஸ்ட் கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின், அப்போம் அப்ரிசியேஷன் கொஷினில். நெக்ஸ்ட்டு 4th இம்பார்ட்டன்ட், அண்ட் தென் 5th ஒன் இம்பார்ட்டன்ட், தென் 7th ஒன் இம்பார்ட்டன்ட். 4th 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, 5th பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, 7th 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் ஒன் திங், இந்த சானட் அதை பார்த்துக்கோங்க சரிங்களா. அப்படின்னா என்ன, 14 லைன்ஸு ஓகேங்களா. சானட் 2, ஸோ இதெல்லாம் சம்டைம்ஸ் கேட்கலாம்.
இதோட பேராகிராஃப் கொஷின் ஜேர்னி ஆஃப் லைஃப் ஆஸ் டெபிக்டட் இன் த போம் பை ஹென்ரி வேன் டைக் இருக்கு இல்லையா, அந்த பேராகிராஃப் கொஷின் தரோவாக இருங்க. நெக்ஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த ஸ்டோரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஹெயின்ஸ் டெவலப்மெண்ட்டில் கேட்கலாம். அப்படி இல்லைனா இந்த கொஹெரண்ட் ஆர்டர் இந்த மாதிரி பேட்டர்னில் கேட்பாங்க. யூனிட் 2 ப்ரோஸ் பேஜ் நம்பர் 30ல் பார்த்தீங்கன்னா வேர் வாஸ் த ஆத்தர் வென் ஹி ஹர்ட் த நாய்ஸ் இருக்கு இல்லையா, A, B இந்த 2 கொஷினுமே இம்பார்ட்டன்ட் கொஷின். A வந்து 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, B 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 31ல் D, ஹூ வேர் த நரேட்டர்ஸ் நெய்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 32ல் F, வாட் டிட் த பாட்வெல்ஸ் திங்க் வென் தே ஹர்ட் த மதர் ஷவுட் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட். F 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 33ல் G அண்ட் H இந்த 2 கொஷினுமே இம்பார்ட்டன்ட் கொஷின். தென் பேஜ் நம்பர் 34ல் J இருக்கு இல்லையா, வாட் மேட் த ரிப்போர்ட்டர் கேஸ் அட் த ஆத்தர், அது இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் இன் அ சென்டென்ஸ் ஆர் 2ல் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஒய் டிட் த ஹெர்மன் அண்ட் த ஆத்தர் ஸ்லாம் த டோர், செகண்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க 4 டைம்ஸ். தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த் அதே மாதிரி 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 35ல் 6th கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின், 8th கொஷின் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த ஃபன்னி இன்சிடென்ட் that caused the confusion in the house இருக்கு இல்லையா, இது ரிப்பீட்டடாக 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து complete the given tabular column with the suitable plural forms இருக்கு இல்லையா, இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 37, 38, 39, 40ல் இருக்கக்கூடிய கிராமர் ஆர்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, இதில் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆரஞ்சு வந்ததுன்னா and, ஸோ இதில் டிஃப்ரெண்ட் இப்போ பாருங்கள், யூனிட் யூ வந்து நமக்கு வந்து வல் சவுண்டு, ஸோ AEIOU வருது, பட் நம்ம யூஸ் பண்ணுறது என்னது A. ஸோ இந்த மாதிரி இந்த எக்ஸாம்பிள்ஸும் ஒன்ஸ் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க, சரிங்களா. பேஜ் நம்பர் 42 அண்ட் தென் 43ல் இந்த ப்ரிப்போசிஷன் மீனிங் அண்ட் தென் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க 1 மார்க்கில் நமக்கு, அதனால் இதை கொஞ்சம் தரோவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு போம் த கிரம்பிள் ஃபேமிலி, இதை போம் லைன்ஸ் கொடுத்துட்டு பேராஃப்ரேஸும் கேட்குறாங்க. பேஜ் நம்பர் 47ல் ஃபர்ஸ்ட் கொஷின் இருக்கு இல்லையா, ரீட் த ஃபாலோயிங் லைன்ஸ் ஃப்ரம் த போம், அது ரிப்பீட்டடாக 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. தேர்ட் கொஷின் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபோர்த் கொஷின் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 48ல் 5th கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். தென் பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, தேர்ட் வந்து 2 டைம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த அனஃபோரா எபித்தட் இதை ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதாவது எபித்தட் கிரம்பிள் ஃபேமிலி கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் கொடுத்துட்டு என்ன மாதிரியானனா எபித்தட்னு எழுதலாம் நீங்கள். அடுத்து ஆன்சர் த ஃபாலோயிங் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் பார்த்துக்கோங்க. தென் பேஜ் நம்பர் 50ல் அந்த ஜிக்ஸாக் இருக்கு இல்லையா, சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிறது என்னது, அந்த ஸ்டோரியை நல்லா தரோவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னு அதை ரிலேட்டடாக வந்து நமக்கு கொஹெரண்ட் ஆர்டர், அப்படி இல்லைன்னா வந்து ஹென்ஸ் டெவலப்மெண்ட் கேட்பாங்க. யூனிட் 3 எம்பவர்ட் விமன் நேவிகேட்டிங் த வேர்ல்டில் ABC இது 3மே இம்பார்ட்டண்ட், அதில் A and C வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 63 how long were they trained to undertake this voyage இருக்கு இல்லையா, அது 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. F important. G, who mentored the crew இருக்கு இல்லையா, அதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 65ல் பார்த்தீங்கன்னா J, when did they witness the brilliant southern light from the sea இருக்கு இல்லையா, J important and then K important question. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 66ல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸில் ஃபர்ஸ்ட் கொஷின் மென்ஷன் த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், தென் செகண்ட் இம்பார்ட்டன்ட், 5th கொஷின் இம்பார்ட்டன்ட், 7th கொஷின் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, 8th ஒன் இம்பார்ட்டன்ட், 10th கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து ஆன்சர் த ஃபாலோயிங் இன் அபவுட் 100 to 150 வேர்ட்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்தது ரைட் அபவுட் த சக்ஸஸ்ஃபுல் வாயேஜ் ஆஃப் ஆல் விமன் நேவி க்ரூ இருக்கு இல்லையா, அது வந்து கண்டிப்பாக இதை வந்து கேட்டிருக்காங்க இந்த குவார்ட்டர்லியில், அதுக்காக தான் தனியாக நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், சரிங்களா. ஆல் விமன் இந்தியன் நேவி கேரி இருக்கு இல்லையா, க்ரூ டு கேரி அவுட் தேர் எக்ஸ்பெடிஷன், அது இம்பார்ட்டண்ட், ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அடுத்து இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இதை பார்த்துக்கோங்க. இந்த புக் பேக் எக்ஸசைஸ் பேஜ் நம்பர் 67ல் இருக்கிறது ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணுங்கள். அடுத்தது பேஜ் நம்பர் 70 write the slogan and match them appropriately with their names. அடுத்தது இந்த இமேஜஸ் பிக்சர் ஃப்ரேம் யுவர் ஓன் ஸ்லோகன் இதெல்லாமே கூட வந்து இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 71 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகன் ரைட்டிங். அடுத்தது 72ல் லெட்டர் ரைட்டிங், நமக்கு லெட்டர் ரைட்டிங் ஃபார்மட் ஆஃப் த லெட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து லெட்டர் ஆஃப் கம்ப்ளைண்ட், இது ரெண்டுமே அதாவது மாடல் ஆஃப் த லெட்டர் ஆர்டரிங் திங்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு கிளான்ஸ் எப்படி எழுதணும்
இங்கே வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டு அதோட சப்ஜெக்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஜஸ்ட் கேட்டாங்கன்னா அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய லெட்டர் இருக்குது. ஸோ எல்லாமே நீங்கள் படிக்கணும் அப்படின்னும் போது கஷ்டமாக இருக்கும். லெட்டர் ஆஃப் என்கொயரி பட் ஐ கேன் அப்படின்னும் போது நீங்கள் வந்து தரோவாக இருக்கலாம். சரிங்களா, பிரச்சனை இல்லை. ஏன்னா நமக்கு வந்து நியர்லி ஒரு 6 லெட்டர் இருக்கிறதுன்றதுனால, ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு மாதிரி கேட்டிருந்தாங்க, ஒரு லெட்டர் கேட்டிருந்தாங்க. சில இதில் வந்து இந்த லெட்டரே கேட்காம கூட விட்டுருக்காங்க, இந்த ப்ரோஸ் 1ல் இருக்கிற மாதிரி. அதனால் நீங்கள் வந்து இதை வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுன்ற, இந்த லெட்டரா, கம்ப்ளைண்ட் லெட்டரா, என்கொயரி லெட்டரா, எந்த மாதிரி எழுதணுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கண்டென்ட்டில் என்ன எழுதணுன்றதை ஒன் கிளான்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 3 லெட்டருமே ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து எந்த லெட்டரை மென்ஷன் பண்ணி நமக்கு வந்து கேட்பாங்கன்றது தெரியாது, அதனால் சொல்கிறேன். கிராமர் பார்ட்டில் டென்ஸோட புக் பேக் எக்ஸசைஸ் இருக்குது இல்லையா, பேஜ் நம்பர் 77 இருக்குது பாருங்கள், ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்ம்ஸ். அதை தரோவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது பேஜ் நம்பர் 80 இருக்கக்கூடிய பாஸ்ட் டென்ஸ் இந்த எக்ஸசைஸ் இருக்குது இல்லையா, பி, இந்த எக்ஸசைஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஃப்யூச்சர் டென்ஸ் வந்து 82ல் அண்டர்லைன் த டென்ஸ் ஃபார்ம்ஸ் இருக்குது. இது வந்து ஃப்யூச்சர் ஃபார்ம். இது ரெண்டுமே நீங்கள் தரோவாக பார்த்துக்கோங்க. ஸோ புக் பேக் எக்ஸசைஸில் இருக்கிறத வந்து நல்லா தரோவாக பார்த்துட்டு இங்கே இருக்குது பாருங்கள், இந்த இதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்து அப்ராப்ரியேட் ஃபார்ம் ஆஃப் டென்ஸ். நெக்ஸ்ட்டு போம் 3 பார்த்திங்கன்னா ஆம் எவ்ரி விமன் இருக்கு இல்லையா, எவ்ரி விமன், இது வந்து மெமரி போம். ஸோ கம்பல்சரி நீங்கள் வந்து இதில் மார்க் மிஸ் பண்ணக்கூடாது. வித் பங்க்சுவேஷன் மார்க்ஸோட தரோவாக பார்த்துக்கோங்க. ரீட் த லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஷனில் ஃபர்ஸ்ட் ஒன் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, செகண்ட் ஒன் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, 4th and 5th ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஷின் 85 பேஜில். நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு இல்லையா, இதை தரோவாக பார்த்துக்கோங்க. த ஸ்டோரி ஆஃப் முலான் வந்து நம்ம வந்து நார்மல் அந்த ஸ்டோரியை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரீஅரேஞ்ச் த சென்டென்சஸ் இன் கோஹரண்ட் ஆர்டர் தரோவாக இருங்க. பேஜ் நம்பர் 94 த அட்டிக் இருக்கு இல்லையா, when did ஆதித்யா லீவ் த லோக்கல் ஸ்கூல், இது 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 95ல் சி கொஷின், ஹூ வேர் ஆதித்யாஸ் ஆன்சஸ்டர்ஸ், அது 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் டிட் ஆதித்யா விசிட், அதுவும் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. தென் எஃப் அண்ட் ஜி, இந்த 2 கொஷினுமே இம்பார்ட்டன்ட் கொஷின். பேஜ் நம்பர் 96ல் பார்த்தீங்கன்னா ஹெச் இம்பார்ட்டன்ட் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் கே பார்த்தீங்கன்னா ஹவு டிட் சான்யால் ஷோ that he had a sense of self respect வந்து 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 97ல் வந்து எல் இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் ஓ was Sanyal happy about his visitors, அது important. next page number 98ல Q, what was engraved on the medal இருக்குல்ல, அது important question 3 times கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 99ல பார்த்தீங்கன்னா செகண்ட் question important question, and then fourth question important, second, 4th and then 6th one repeatedா கேட்டிருக்காங்க. 8th very very important question. அடுத்து பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு இது 3மே கேட்டிருக்காங்க. இது ஒரு 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நியர்லி 6 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, 6 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். கிவ் ப்ரீஃப் கேரக்டர் ஸ்கெட்ச் ஆஃப் சான்யால். அடுத்தது ஹூ ஒன் யோர் ஹார்ட், ஆதித்யா ஆர் சாசன்கா சான்யால், கிவ் ரீசன் இருக்கு இல்லையா, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 100 பேஜ் நம்பரில் இந்த நவுன் காம்பவுண்ட் வேர்ட்ஸ், இதை வந்து 1 மார்க் ஜென்ரல் பார்ட்டில் கேட்கலாம். அதுக்கு அடுத்தது காலம் ஏ காலம் பி இது. நெக்ஸ்ட்டு இ, இதோட புக் பேக் எக்ஸசைஸ். தென் அஃபிக்ஸஸ் இருக்கு இல்லையா, இந்த அஃபிக்ஸஸ். அடுத்து பேஜ் நம்பர் 101ல் ஜி, இதை பார்த்துக்கோங்க. கிராமர் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் கன்ஜங்ஷன்ஸில் பேஜ் நம்பர் 104ல் இருக்கக்கூடிய ஃபுல்லாக எக்ஸசைஸ் இருக்குது இல்லையா, ஏபிசி டிஇ, இது ஃபுல்லாகவே தரோவாக பார்த்துக்கோங்க. அடுத்து எஃப், பேஜ் நம்பர் 105ல் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, எஃப், இதையும் தரோவாக பார்த்துக்கோங்க. ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் நாமினலைசேஷன் இருக்கு இல்லையா, இது. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 106ல் ஹெச், அடுத்தது ஐ, ஜே. ஏன்னா நமக்கு புக் பேக் எக்ஸசைஸ்லேருந்து கேட்கறதுனால இதில் நம்ம தரோவாக ஆகிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். பேஜ் நம்பர் 109ல் ஐடென்டிஃபை த கிளாஸ் அண்ட் கிளாஸிஃபை தெம் அக்கார்டிங்லி, இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது பேஜ் நம்பர் 112ல் நோட்டீஸ் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சி, இந்த நோட்டீஸ், ப்ரிப்பேர் அ நோட்டீஸ் ஃபார் த ஃபாலோயிங், இதை பார்த்துக்கோங்க. இந்த நோட்டீஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றது கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருங்க. அதே மாதிரி ஆர்டிக்கல் ரைட்டிங், ஏன்னா நமக்கு வந்து எதை கேட்பாங்கன்றது தெரியாது. குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் 100 மார்க்ஸுன்றதுனால
எது வேணால் கேட்கலாம். நோட்டீஸ் ரைட்டிங் இருக்குது, அடுத்து ஆர்டிக்கல் ரைட்டிங் இருக்குது, அதுக்கு அடுத்தது லெட்டர் ரைட்டிங் இருக்குது. ஸோ இது எல்லாமே கவர் பண்ணுவாங்க. நம்ம மாடல் கொஷின் பேப்பர் டிஸ்கஷனில் மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு யூனிட் 4ல் வந்து போம் த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் இருக்கு இல்லையா, இந்த போம் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 117ல் செகண்ட் அண்ட் தேர்டு, இது மெமரி போம் கிடையாது, செகண்ட் அண்ட் தேர்ட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. 5th கொஷின் இம்பார்ட்டன்ட், 7th கொஷின் இம்பார்ட்டன்ட், 8th ஒன் இம்பார்ட்டன்ட், அண்ட் தென் 9 and 10 இந்த 2 கொஷினும் important questions. அடுத்தது narrate the conversation between the ant and the cricket. ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோம், நம்ம கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு glance பார்த்துக்கோங்க. the aged mother யூனிட் 4 சப்ளிமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா the aged mother. ஸோ இதோட ஸ்டோரியை நல்லா தரவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா rearrange the sentences in coherent order அப்படியும் கேட்கலாம், அப்படி இல்லைனா hints developmentல கேட்கலாம். சரிங்களா? ஸோ இதை வரைக்கும் நீங்கள் தரவாக கிளியராக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சினானம்ஸ், ஆன்டனம்ஸ், இந்த ஜென்ரல் பார்ட் இதெல்லாம் பார்த்துக்கோங்க இங்கிலீஷில். அடுத்து மெமரி போம் கண்டிப்பாக தரோவாக பார்க்கணும். அடுத்து லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ் ரைட்டிங், அடுத்து ஆர்டிக்கல் ரைட்டிங் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. கொஷின் ஆன்சர்ஸ், பேராகிராஃப் கொஷின், அடுத்து கிராமர் பார்ட்டில் புக் பேக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாமே தரோவாக இருங்க. ஏன்னா அதெல்லாமே வந்து ஜஸ்ட் சிங்கிள் வேர்ட், நம்ம படிக்கிறதுக்கான டியூரேஷனும் ரொம்ப ஷார்ட்டாகவே முடிச்சிடலாம், ஈஸியாக மெமரைஸும் ஆகும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி பார்ட்டை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபைனலாக பெருசாக இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்டேஷன் நீட்டாக கொடுங்க. நிறைய பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் லெஃப்ட் சைட் ட்ராக் பண்ணிங்கன்னா ஹைப்புன்றது இருக்கும். அந்த ஹைப் பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.